அவர்களை அழைக்கின்றோம். அருள்பணியாளர் ஆர்.கே. சாமி தஞ்சை மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு கத்தோலிக்க அருள்பணியாளர். குழந்தைசாமி ராயர் என்பது அவரது முழு பெயராக இருந்தாலும் அனைவராலும் ஆர்.கே. சாமி என்று அன்பாக அழைக்கப்படுகிறார். தூய பவுல் குருத்துவ கல்லூரியில் தனது குருத்துவ பயிற்சியை முடித்த பிறகு 1986ஆம் ஆண்டு தஞ்சை மறை மாவட்டத்திற்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். ஆயருடைய செயலராக தனது பணிவாழ்வை துவங்கியவர் திருத்துறைப்பூண்டி பங்கின் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றியுள்ளார். தொடர்ந்து அமெரிக்காவில் மரியியல் துறையில் தனது மேற்படிப்பை முடித்து அமரடக்கி என்ற கிராமப்புற பங்கின் 2வது பங்கு தந்தையாக 6 ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார். மேலும் ஆலங்குடி பங்கில் பங்கு தந்தையாக 7 ஆண்டுகள் திறம்பட செயல்பட்டுள்ளார். பங்கு பணித்தளங்களில் அதிக ஈடுபாடு கொண்டவர். தனது தனி மற்றும் பொது வாழ்வில் மிகவும் எளிமையானவர். சீரிய சிந்தனையாளர். கொடுத்து கொடுத்து சிவந்தன அவருடைய கரங்கள் என்பது போல ஏழை எளிய மக்கள் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர் நம் தந்தை ஆர்.கே. சாமி அவர்கள். வேளை நகரில் ஆரோக்கிய அன்னை காட்சி கொடுத்த இடத்தில் ஆரோக்கிய நிகேதன் என்கிற மரியியல் பயிலகத்தை நிறுவியது அவருடைய இறையியல் ஈடுபாட்டிற்கும் அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருக்கிற அளவு கடந்த அன்பிற்கும் எடுத்துக்காட்டாக இன்றும் முனைப்போடு செயல்பட்டு இயங்குகிறது. தமிழ் மொழியிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்று நிறுவனத்திலும் பங்கிலும் சிறப்பாக பணியாற்றி இறையியல் துறையில் கருத்தியல் ரீதியாக தெளிந்த பார்வை கொண்டிருக்கிற அருள்முனைவர் ஆர்.கே. சாமி அவர்களை இந்த இறையியல் கலந்துரையரங்கிற்கு வரவேற்பதில் தூய இருதய இறையியல் கல்லூரி பெருமையடைகிறது. அன்பு தந்தை அவர்களை தனது உரையை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு அழைக்கிறோம். இந்த அமர்வை நெறிப்படுத்துபவர் அருள்முனைவர் மரிய அல்போன்ஸ் அவர்கள். அருள்பணியாளர் தற்போது தூய இருதய இறையியல் கல்லூரியின் பேராசிரியராகவும் குரு மாணவர்களின் ஆன்மீக இயக்குநராகவும் தனது பணியை செய்து வருகிறார். அருள்பணியாளர் அவர்களையும் இந்த அமர்வை நெறிப்படுத்த வணக்கத்தோடு வரவேற்கிறோம். அன்பார்ந்த நண்பர்களே, ஒரு யூபிலியை பற்றி பேசுவதே மிகவும் சிரமமானது. அதிலும் குறிப்பாக யூபிலி 2025 காட்டுகின்ற திசைகள் பணிகள் அதை பற்றி தொகுத்து நமக்கு புதிய பார்வை வழங்குவது மிகவும் கடினமானது. அந்த விதத்தில் 2 யூபிலிகளை இன்று நமக்கு உரையாற்ற இருக்கின்ற நண்பர் ஆர்.கே. சுவாமி அவர்கள் நமது பார்வைக்கு வைக்க இருக்கிறார்கள். 2மே நமக்கு புதிய பார்வைகளை கொடுக்கின்றன, புதிய பணித்தளங்களை நமக்கு திறக்கின்றன. அந்த வகையில் அருள்பணி முனைவர் ஆர்.கே. சுவாமி அவர்களை உரையாற்றுமாறு உங்களை அன்போடு அழைக்கின்றேன். என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய Father Joe Andrew, Father Arulraj the Dean, my friend Father Maria Alphonse, my friend Father Peter Susay Raymond and other friends and all of you gathered here. எனக்கே சற்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கிற்கு கீனோட் அட்ரஸ் சொல்ல வேண்டும் என்று என்னை அழைத்தபோது சித்தார்த்தர்களை புத்தர்களாக்கும் பூந்தமல்லி, சித்தார்த்தர்களை புத்தர்களாக்கும் பூந்தமல்லியில் அதுவும் நான் 19 வருடம் பங்கு தந்தையாக இருந்த ஒரு சாமானிய குரு இங்கு நிற்கின்ற நிலவில் அவர் என்னை கத்தோலிக்க குரு என்று சொன்னார். அதில் பெருமை அடைகிறேன். நீங்கள் அறம் எது மரம் எது என அறிந்து அறம் வளர்க்கும் அசோகர்களாக மாற இந்த குறுமடம் இவ்வளவு சிரத்தையுடன்
இந்த கருத்தரங்கை உங்களுக்காக திட்டமிட்டு செயல்படுத்தி இருக்கின்றது. அதன் காரணங்களையும் அதற்கு காரணிகளாக ஊக்குவிக்கும் அத்தனை பேரையும் நான் பாராட்டுகின்றேன். மாமன்ற போதனைகளை, நேசிய நம்பிக்கை அறிக்கையை சொல்லில் நாட்டிவிட்டாலும் செயலில் காட்டுவதற்காக இந்த முயற்சி. என்னை போன்ற குருக்களை அழைத்து மாமன்றத்திலே அந்த யோசனை வைக்கப்பட்டது. that the hierarchy must learn the art of listening. கற்றோர்களாகிய நீங்கள் எளிமையான என்னை போன்றவர்களை காது கொடுத்து பேச கேட்க வேண்டும் என்று மாமன்றத்தின் யோசனையை நிறைவேற்றுவதற்காகத்தான் என்னை அழைத்திருக்கிறீர்கள் என்று நான் எண்ணிக்கொள்கிறேன். அப்படி இந்த உரையோடு எனக்கு நான் வேளாங்கண்ணியில் இருந்தபோது ஒரு பெண் பாவசீதனம் செய்ய வந்தபோது சொன்ன டெலிஷியஸ் கன்ஃபெஷன், அதை நான் எண்ணிக்கொண்டு அதையும் சொல்லுகிறேன் உங்களுக்கு. அப்பொழுது அந்த பெண் ஃப்ரம் பாம்பேன்னு நினைக்கிறேன். ஃபாதர், I don't know why when I have to talk, time is not sufficient. But when I have to listen, I have no time. என்று அவர் அதை பாவமாக என்னிடம் சொன்னார். When I have to talk, I have no sufficient time. I go on speaking. But when I have to listen, I have no time. அப்படி எடுக்காமல் சுருக்கமாக உங்களுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லி அமர விரும்புகின்றேன். 4 பெரிய தலைப்புகள், அதில் ஒவ்வொன்றிலும் 3 சிறிய தலைப்புகளாக அவைகளை நாம் கொள்ளலாம். செகண்ட் வேட்டிகன் கவுன்சில் நீங்கள் அறிந்ததுதான். அது சமூகத்தில் ஏற்படுத்திய மாற்றங்களையும் திருச்சபை வரலாற்றை புரட்டி போட்டதையும் நீங்கள் அறிந்ததுதான். அப்படிப்பட்ட அந்த செகண்ட் வேட்டிகன் கவுன்சில், அந்த சங்கமே யூரோசென்ட்ரிக் தியோலோஜியன்ஸை வைத்து நடத்தப்பட்ட சங்கம். இன்னொன்றை சொன்னால் நீங்கள் இன்னும் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த கவுன்சில் முடிந்த பிறகு இட் ஷுட் பி த கவுன்சில் ஆஃப் த புவர் என்று அந்த கவுன்சிலை கூட்டிய 23ஆம் அருளப்பர் சொன்னார். ஆனால் புவர் என்ற வார்த்தை 2 இடங்களில் தான் அவ்வளவு பெரிய சங்க ஏடுகளிலே பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றது. ஒன்று லூமன் சென்சியம் 8N, இன்னொன்று கௌதியம் எட் ஸ்பெஸ் நம்பர் 1. சர்ச் ஆஃப் த புவர் என்று சொல்லப்பட்ட அந்த செகண்ட் வேட்டிகன் கவுன்சில், அதில் ஏழைகளை 2 முறைகள் தான் வார்த்தைகளாக வடித்திருந்தார்கள். அதில் உள்ள டாபிக்ஸ், அதில் உள்ள தலைப்புகள் எல்லாம் ஐரோப்பிய சிந்தனைகளில், தட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஆர் இட் இஸ் கால்டு த enlightenment, early enlightenment, like freedom of conscience, atheism, individual conscience, secularism, possibility of salvation outside the salvation. நோவாவுடைய பெட்டகத்திற்கு வெளியில் இருந்தவர்களெல்லாம் அழிந்து விட்டார்கள். எனவே திருச்சபையை நோவாவுடைய பெட்டகமாக கருதி அதுக்குள்ளே இருந்தால் தான் பாதுகாப்பு உண்டு, மீட்பு உண்டு என்ற இது போன்ற தலைப்புகள், எக்குமெனிசம், இது போன்ற தலைப்புகள் தான் மையப்படுத்தப்பட்டன. 2ஆம் வத்திக்கான் சங்கம் திருச்சபையை ஒரு திருப்பு முனையாக்கியது என்று நாம் சொல்லுகிறோம். அப்படிப்பட்ட அந்த சங்கத்திலேயே இந்த ஏழை நாடுகள், நம்முடைய பிரச்சனைகள், இவைகளுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை. அது ஏர்லி என்லைட்டன்மெண்ட் தீம்ஸ் வேர் த சென்டர் ஆஃப் தட் கவுன்சில். செகண்ட் என்லைட்டன்மெண்ட், இந்த கவுன்சில் ஆஃப் மெடலின், ஏழை நாடுகள் தான் இந்த சங்கத்தையே ஏற்றது. ரிசீவ்மெண்ட் ஆஃப் த கவுன்சில், தோ சென்டர்ட் ஆன் யூரோப்பியன் கான்செப்ட்ஸ், received by Latin American countries, Medellin. அது செகண்ட் என்லைட்டன்மெண்ட். அதில் தான் ஜஸ்டிஸ் என்றால் என்ன, ஏழைகளுடைய குமுறல் என்றால் என்ன என்பது பற்றியெல்லாம் பேசப்பட்டது. The third enlightenment
வந்தபோது தான் அந்த தேர்ட் என்லைட்டன்மெண்ட்டுடைய தொடர்ச்சி இந்த மாமன்றம். தேர்ட் என்லைட்டன்மெண்ட், அதில் தான் தி அதர் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட், யுவர் கல்ச்சர் பிகம்ஸ் இம்பார்ட்டண்ட், விமன் பிகம் இம்பார்ட்டண்ட். செமினர்லே அந்த டாக்குமெண்ட்லேயே இருக்குது, அதிகமாக விமன் ப்ரொஃபஸர்ஸையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அழைத்தால் இந்த பிரதர்கள்லாம் இங்கே இருப்பார்களா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் அழைக்க வேண்டும் என்று இருக்கிறது. எனவே இந்த தேர்ட் என்லைட்டன்மெண்ட்டுடைய தொடர்ச்சி தான் இந்த மாமன்றம். ரிலிஜியஸ் டயலாக், டயலாக் ஆஃப் த ஹெட், டயலாக் ஆஃப் த ஹார்ட், டயலாக் ஆஃப் த ஹேண்ட்ஸ். 3 விதமாக அந்த உரையாடலை நாம் பார்க்கலாம். அறிவு சார்ந்து, உள்ளம் சார்ந்து, கை செயல்கள் சார்ந்து. இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் என்று தானே நாம் வாசிக்கிறோம் 4வது நற்செய்தியிலே. இந்த பிகினிங் வாஸ் த டீட் என்பது இந்த தேர்ட் என்லைட்டன்மெண்ட். அது கோயத் எழுதிய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை. கோயத், இந்த பிகினிங் வாஸ் த டீட், அது இந்த தேர்ட் என்லைட்டன்மெண்ட். இப்பொழுது நாம் இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த அமர்வினுடைய மையங்கள். இந்த இரண்டாவதாக உள்ள அந்த 3 நோக்கங்களில் மாமன்ற நோக்கங்களாக சொல்லப்பட்டவை தோழமை, கம்யூனியன், பார்ட்டிசிபேஷன், மிஷன். நான் ஆங்கிலத்திலும் தமிழிலும் பேசுகிறேன். வைணவத்திலே பெருமாளை தேரில் தூக்கிட்டு போகும்போது முன்னாடி தமிழில் பாடுவாங்க, பாசுரங்களை பாடுவார்கள், பின்னாடி வேதங்களை பாராயணமாக சொல்லி கொண்டு வருவார்கள். அதுபோல் என்னுடைய உரை ஆங்கிலத்திலும் இருக்கிறது, தமிழிலும் இருக்கிறது. அதை பொறுத்து கொள்ள வேண்டும். மரிய அல்ஃபோன்ஸ் போல் பெரிய இன்டெலிஜென்ட் இல்லை தமிழ்லேயே பேசுவதற்கு. இரண்டாவது 3 அந்த மாமன்ற நோக்கங்கள் தோழமை என்று சொன்னேன், பங்கேற்பு என்று சொன்னேன், பணி என்று சொன்னேன். என்ன அந்த தோழமை? கம்யூனியன். அந்த கம்யூனியன் நமக்கு கொடுப்பது while the church holds councils, it is essentially a communion. அதன் பிறகுதான் இந்த கம்யூனியன் என்ற பத்திரிகை வந்தது செகண்ட் வேட்டிகன் கவுன்சிலில். while the church holds, will hold again after 20 years, maybe women bishops, maybe women theologians will be too many. While the church holds councils, it is essentially a communion. அதைத்தான் அதில் மையப்படுத்துகின்றார்கள் அதனுடைய நோக்கமாக. அந்த கம்யூனியன் நமக்கு என்ன சொல்லுகிறது, எதை சொல்லுகிறது? கம்யூனியன் என்றால் நாம் எப்படி ஒருங்கிணைந்து வாழ்வது, வித்தியாசங்களோடு நாம் ஒருங்கிணைந்து வாழ்வது. கம்யூனியனை பற்றி நாம் சொல்லுகிற போது ஒருங்கிணைந்து வாழ்வது அவ்வளவு எளிதல்ல. ரிச்சர்ட் ஃபெய்ன்மேன், நோபல் பிரைஸ் லாரட்டி, அவர் என்ன சொல்கிறார் என்றால், the greatest threat to the world is not a nuclear or biological warfare but mind control. Mind control. கம்யூனியன் என்பது எளிதல்ல என்று சொன்னேன். இந்த மைண்ட் கண்ட்ரோல் இல்லாததினால்தான் கம்யூனியனிலும் ப்ராப்ளம் வருகிறது. இந்த வெரி ஓப்பனிங் சென்டென்ஸ் ஆஃப் யுனெஸ்கோ இப்படி ஆரம்பிக்கிறது. சின்ஸ் வார்ஸ் பிகின்ஸ் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள், இட் இஸ் த மைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் தட் it is in the minds of people that the defenses of peace must be constructed. Mind control is very essential for the communion. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே எடுத்துக்கொள்ளுங்கள், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கொள்ளுங்கள், ஒவ்வொரு மறை மாவட்டத்திலும் எடுத்துக்கொள்ளுங்கள், கம்யூனியன், இந்த தோழமையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன என்று நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியமில்லை. அயர்லாந்து உங்களுக்கு தெரியும். இந்த அயர்லாந்து, நார்தர்ன் அயர்லாந்து, சதர்ன் அயர்லாந்து என்று இருக்கும். அங்கு அதிகமாக ப்ராட்டஸ்டன்ட்ஸும் கேத்தலிக்ஸும் கொஞ்சம் சண்டை போட்டுக்குருவாங்க. யாரை பார்த்தாலும் இவன் கேத்தலிக்கா ப்ராட்டஸ்டண்டா இப்படி தான் கேட்பாங்க. கேட்டகரைசிங் த பீப்புள். அங்கே ஒரு இந்தியன் போயிட்டு இருந்தார்.
ஒரு ஐரிஷ் வழக்கமாக, ஏய் ஆர் யூ கேத்தலிக் ஆர் அ ப்ராட்டஸ்டன்ட்? அவன் கூர்ந்து பார்த்து ஐ எம் ஃப்ரம் இந்தியா. தட் இஸ் ஓகே. ஆர் யூ கேத்தலிக் ஆர் அ ப்ராட்டஸ்டன்ட்? ஐ எம் a Hindu, he said. That is okay. Are you a Catholic or a Protestant? என்பதை போல நாமும் அவர் என்ன இனம், இவர் என்ன இனம் என்று சொல்லாமல் தெரிந்து கொள்வதில் ஆச்சரியமாக இருக்கின்றோம். அந்த ஐரிஷ் ஆர் யூ கேத்தலிக் ஆர் ப்ராட்டஸ்டன்ட் என்று கேட்பது போல நாம் வெளிப்படையாக கேட்காவிட்டாலும் இந்த கம்யூனியனில் உள்ள பிரச்சனைகளை நான் சொல்லுகிறேன். அது சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாதர்ஸில் செக்குலர் ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, ரிலிஜியஸ் ஃபாதர்ஸாக இருந்தாலும் சரி, இதற்கு விதிவிலக்கு இல்லை என்பது என்னுடைய ஆய்வு. First thing after Pentecost is harmony. Synod document says, first thing, அவரவர்கள் மொழி பேசினாலும் அவர்கள் ஒற்றுமையாக இருந்தார்கள். The first fruit of the Pentecost is harmony. அதுதான் the communion. After resurrection, இயேசு அவர்களை எந்த புண்படுத்தும் சொல்லையும் சொல்லவில்லை. அவர் நாண நன்னயம் செய்துவிடல், வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, அவர் நாண நன்னயம் செய்துவிடல். அவர்களுக்கு உணவு தயாரிக்கிறார். ஏன் இப்படி ஓடிவிட்டீர்கள், நீ ஏன் 3 முறை மறுதளித்தாய், யூதாஸ் இப்படி பண்ணிவிட்டானே, எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அவர்களுக்கு உணவு அவர் தயாரிக்கிறார். ஆஃப்டர் த ரெசரக்ஷன், என்னுடைய காயங்களை பாருங்கள் என்று தோமையாரிடம் பிறகுதான் சொல்லுகிறார். இமீடியட்லி he brings harmony, restorative justice என்று பெயர். கம்யூட்டேட்டிவ் ஜஸ்டிஸ், சோஷியல் ஜஸ்டிஸ், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்கல்ல. இதில் புதுசாக ஒன்று சொல்கிறாங்க இப்போ, ரெஸ்டோரேட்டிவ் ஜஸ்டிஸ். ஈவன் இஃப் யூ cannot forget